ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ரிப்போர்ட்டர்ஸ் வலைபேச்சு யூடியூபர் சைட்லேருந்து வந்த நியூஸை கேட்டு நம்ம ஏகே ரசிகர்கள் செம்ம ஷாக் ஆனாங்க. என்னடா இவங்க இப்படி ஒரு நியூஸை சொல்கிறாங்களே அப்படின்னு. அவங்க அப்படின்னா நியூஸ் சொன்னாங்கன்னா AK64 படத்துலேருந்து ஆதிக் ரவிச்சந்திரன் விலகிட்டாரு. ஏன்னா அஜித் இப்போ ரேசிங்கில் ஃபுல்லாக இருக்கிற காரணத்துக்காகவும் அண்டு சிவாவோட படத்தை முன்னாடி எடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் AK64 படத்தோட டைரக்டரை மாற்றிட்டு AK65க்கு அவரை போடுறதா இருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு நியூஸ் சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதும் ஃபேன்ஸ் செம்ம ஷாக் ஆனாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் சுரேஷ் சந்திரா கிட்ட அபிஷியலா கேட்டிருக்காங்க, சார் இது உண்மையா அப்படின்னு. ஆனா சுரேஷ் சந்திரா கரெக்டான தெளிவான ஒரு பதில சொல்லியிருக்காரு. இன்னும் யாரையும் மாத்தவும் மாட்டாங்க. AK64 படத்தோட டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான். அண்ட் ஏப்ரல் லாஸ்ட் வீக்ல ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் தான் AK65 சிறுத்தை சிவா, AK66 வெங்கட் பிரபு இப்படின்னு போகுது. ஸோ இந்த நியூஸை யாரும் நம்பாதீங்க, அது எல்லாமே ஒரு ரூமர் தான். AK64 எப்பயுமே சொன்ன மாதிரி ஆதிக் ரவிச்சந்திரனா படத்தோட கதை எல்லாமே பயங்கரமா ரெடி ஆகியிருக்கு அப்படின்னு சுரேஷ் சந்திரா அந்த நியூஸை சொல்லியிருக்காரு. இதை கேட்டது தான் ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது. அண்ட் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள் மே மாசம் நம்ம தல அஜித் சாரோட அந்த ரேசிங் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் தான் AK64 படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வலைப்பேச்சில் சொன்ன அந்த நியூஸ் டோட்டலா ரூமர்ஸ் தான். ஸோ அவங்க ஒவ்வொரு தடையும் நம்ம தல அஜித் சாரை பத்தி சொல்லும் போது அது எல்லாமே ரூமர் நியூஸா தான் இருக்கு. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.